படையப்பா உன் ஸ்டைல இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் உன் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க. அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமாங்கிற துறையூர் ஒன்றிய நகர செயலாளர்கள் மற்றும் உப்பிலியபுரம் ஒன்றிய நகர செயலாளர்கள் எல்லாம் 10:30 மணிக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை அறிவியல் கல்லூரி நம்முடைய முதலமைச்சர் திறக்கிறாரு. அதனால் அது திறந்துட்டு இங்கே வந்துடலாம். நம்ம இந்த மத்திய மாவட்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பாக்கி வடக்கு மாவட்டத்தில் அவர் தியாகராஜனும் இருக்கணும். மத்தியானம் சாப்பாடு சொல்கிறேன், எல்லாம் இருந்து வாங்கிட்டு போங்க. அது விஷயம் எல்லாம் இருந்து நான் அப்புறம் மிச்சத்தை பேசணுன்னு பேசுகிறேன். ஏன்னா துறையூர்காரங்க அவசியம் எல்லோரும் அங்கே வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்து துறையூர் உப்பிலியபுரத்துக்காரங்க பார்த்து மனசில் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரும் கதிரவன் கூப்பிடுங்க. கதிரவன் அவர் சொல்லுங்கள். இவர் இன்னொரு நம்முடைய தியாகராஜன் ஒரு சட்டமன்ற ஸ்டாலின்குமார் 3 சட்டமன்ற உறுப்பினரும் மேடையில் இருக்கணும். அப்புறம் திருப்பி மத்திய மாவட்டம் வடக்கு மாவட்டம் இருந்து ஒவ்வொருத்தராக வாங்கிக்கங்க. மற்ற விஷயம்லாம் இப்போ மாவட்ட செயலாளர் சொல்லுவார். நேற்று போய் கலைஞர் தளபதியை பார்த்து வந்துருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் பார்த்து உட்காருங்க எல்லாம் உட்காருங்க, நிற்காதீங்க, உட்காருங்க கிளப்பி விடாத. நகர செயலாளர் அன்பழகன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர்கள், வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜன் அவர்களே, மத்திய மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் வைரவணி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்குரிய சகோதரர் கதிரவன் அவர்களே, ஸ்டாலின்குமார் அவர்களே, வருகை இருக்கிற மற்றும் சேர்ந்து
நம்முடைய கவிஞமானவர்களே, பொருளாளர் பிரபாகரர்களே, நம்முடைய திருவாரூருடைய குமாரர் அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய ஆணவர்களே, இளைஞனை முன்னாள் இளைஞனை இன்றைக்கு பகுதியை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஆணவர்களே, கருணாநிதிகளே, வைகவர்களே, அதற்கு நம்முடைய அன்பழகன் அவர்களே, வருகின்ற நம்முடைய விஜய் அவர்களே, நம்முடைய செல்வம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு பெரியசாமி அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, வருகின்ற கழகத்தில் மகளிர் என்கின்ற அன்றைக்கு கோரிக்கைகளே அனைவருக்கும் இந்த வணக்கம். ஒரு முக்கியமான அனுப்பம் இது தயவுசெய்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கழக தலைவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். ஒரு தொகுதியிலே 30% ஓட்டர்களாக உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று தலைவர்களுடைய உத்தரவு. அதை ஏற்கனவே நாம் கிட்டத்தட்ட 20,000 உறுப்பினர்கள் ஒரு தொகுதியிலே 20% உறுப்பினர் 20,000 30% உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். ஏற்கனவே 20% உறுப்பினர்கள் சேர்த்திருக்கிறோம். இப்போது கூடுதலாக பழைய உறுப்பினர்கள் சேர்த்து 30%. உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில 2,40,000 வாக்குகள் இருக்குன்னா கிட்டத்தட்ட 30% என்றால் 80,000, 76,000 வாக்குகள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். கழக குடும்பத்தில் இருக்கிற அத்தனை மக்களை உறுப்பினராக இணைக்கிற பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்போது 2 மாவட்ட செயலாளர்கள் இந்த உறுப்பினர்களை கொடுக்கிறோம். மத்திய மாவட்டம் கலைஞர்கள் இங்கே இருந்து மத்திய மாவட்ட புதிய நகர செயலாளர்களோடு அந்தந்த பகுதியிலே எவ்வளவு வாக்குகள் எவ்வளவு உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்ற விவரத்தை சொல்லி அவர்களிடம் பாருங்கள். வடக்கு மாவட்ட செயலாளர் நான் அவரோடு சேர்ந்து தொலைவு செல்கிறேன். தொலைவுரையை என்னுடைய முதலமைச்சர் தலைமையேற்று ஒரு கலை அறிஞர்களுடைய தொலைவு சட்டமன்றத்திற்கு தந்திருக்கிறார். நீண்ட காலமாக ஒரு 10-20 ஆண்டு காலமாக அந்த கலை அறிஞர்களுக்கு தொடங்க வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் தலைவர்கள் தான் இன்றைக்கு அந்த கல்லூரி சட்டமன்ற உறுப்பினர் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் மனசல் சட்டமன்ற உறுப்பினர், துறை சட்டமன்ற உறுப்பினர், உத்திரி சட்டமன்ற உறுப்பினர் 3 பேர் அங்கு இருப்பார்கள். வந்திருக்கிற வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஒன்றிய நகர துறையுடைய செயலாளர்கள், பொதுத்து உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அதே போல அணியினுடைய செயலாளர்கள் எல்லாம் இப்போது குறைவுக்கு வந்துள்ளலாம். குறைவுடைய இந்த கல்லூரி தொடர்புடன் நம்முடைய தியாகராஜன் மக்கள், நம்முடைய மெடிக்கல் மக்கள் மருத்துவமனை சிவாய அந்த திருமணத்திலே இதே போல ஒருவருக்கு எவ்வளவு தருவார்கள் தொலைவிலே திருப்பிக்கு வர வேண்டியது. தொலைவிலே அந்த பாராட்டை பெற்றுக் கொள்ளலாம். எனவே வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த கழக தோழர்கள் எல்லாம் நாங்கள் கிளம்பும் போது நீங்கள் எங்களோடு வந்துவிடலாம். கல்லூரியிலே வந்து கல்லூரியை திறந்து கொடுத்து இந்த உறுப்பினர் காலங்களை கொடுத்து நம்முடைய தியாகராஜன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்குவார்கள் சொல்லி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எங்களிடம் கேட்டார் எப்படி இருக்கும் என்று சொன்னால், தேர்தல் எப்படி வரும் என்று சொன்னால், இன்றைக்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வராது, இன்னும் நாங்கள் தான் சொல்கிறார்கள். எதிர்ப்புனை கூட தந்தை இல்லை மீண்டும் அதிலும் இருக்கிற மகளிர் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மகளிரும் தலைமையினால் தான் இருக்கிறார். தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். நாம் யாரும் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலையில்லை. திராவிட முன்னேற்ற தன்னுடைய கூட்டணி 10-15 காலமாக கூட்டணியை நம்முடைய முதலமைச்சர் நிர்மாணித்து அந்த கூட்டணிகளுக்கு தலைவரோடு சுமூக உறவோடு இருக்கிறார்கள். அந்த உறவோடு அப்பதான் கேட்கிறாங்க. அவங்க கூட சீட் கேட்பாரு, இவருக்கு கூட சீட் கேட்பாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தலைவர் பார்த்து உதவி பண்ண கட்சி தலைவர் உதவி பண்ண போறாங்க. பத்திரிகை சொல்றாங்க எனக்கு கூட எப்போ கேட்பேன். அது முதலமைச்சர் கழக தலைவர் தோல்வி சேர்ந்து உறுதி செய்ய வேண்டிய விஷயம். அவர்கள் உறுதி செய்து இல்லாதான் வேட்பாளர் நான் வேலை செய்ய வேண்டியதான் நான் நம்முடைய விருப்பத்துக்கு கேட்கலாம். எங்களுக்கு நான் ஜெயிக்கிறேன். ஆனால் கூட்டோடு முதலமைச்சர் தான் கழக தலைவர் தான் கூப்பிட்டார். எனவே யாரெல்லாம் சொன்னால் நான் தலைவர்கள் என்று உணர்ந்திருக்காங்களோ அதை சரியாக செயலாற்றி காட்ட வேண்டும். அப்படி அதை பற்றி நாங்கள் டெல்டா மாவட்டம் எப்படி கேட்டார்கள். ஏற்கனவே 44 தொகுதிகள் டெல்டாவில் இருந்தது. அப்போது நாங்கள் தேர்தல் நேரத்தை சொன்னோம். ஒரு 2 நாங்கள் செய்த தவறாக போச்சுமே தவிர
சேர்த்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு செயலாளரும் தயவு செய்து சொல்கிறேன் கோடை கொடுக்கிறார்கள். அடுத்த ஆள் ரெடியாக இருக்கிறார். நீங்க எல்லாரும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அடுத்த ஆள் வேலை செஞ்சு நம்ம இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. அதனால இருக்கிற செயலாளர் தங்கள் தங்கள் பொறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய தலையாய கடமை. எனவே அனைவரும் குறிப்பாக இருக்கிற செயலாளர்கள் உங்களுடைய அன்போடு கேட்டு இந்த பாரத நீங்க ஏதாவது பாரத்தை மாவட்ட செயலாளர் ஒப்படைக்கிறோம். அவர்கள் தான் உங்களிடம் ஒப்படைப்பார்கள் சொல்லி 2 மாவட்ட செயலாளர்
பகை கொல்ல வெறியும் திரியும் மிருகம் இவன் எதிரி சத்தம் வழியும் ரத்தம்